இட்ஸ் a imaginary story not based on real events. இந்த வீடியோ ரொம்ப ஹாரராகவும் இருக்கும், டேஞ்சராகவும் இருக்கும், பயத்தில் உச்சக்கட்டத்தில் இருக்கும். ஒரு பொண்ணு காரில் போயிட்டு இருக்கா. திடீர்னு ஒரு நிலை தெரியுது, ஹெல்ப் கேட்குற மாரி. அவள் அந்த பொண்ணு அந்த காரை விட்டு வெளியே வரா. அந்த காரை விட்டு வெளியே வந்த உடனே பக்கத்தில் போய் பார்க்குறா. அந்த இடத்துல ஒரு பேய் நிற்கிது. அந்த பேய் நிற்கிறத பார்த்தோன்னே அவள் பயந்து தலை தெறிக்க ஓட ஆரம்பிச்சிட்டா. என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்திக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கா. ஓடிக்கிட்டே இருக்கப்போ அந்த பேய் அவளை துரத்த ஆரம்பிக்குது. அவள் பயத்தில் என்ன பண்ணிட்டானா ஒரு காட்டுக்குள்ளே போய் நுழைஞ்சிக்கிட்டா. ஒரு காட்டுக்குள்ளே போய் நுழைஞ்சோடனே அந்த பேய் அவளை பிடிச்சிட்டு அவளை பிடிச்சோடனே தரன்னு இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிச்சு. இழுத்துட்டு போய் ஒரு ரூமில் வச்சு கொடுமை பண்ண ஆரம்பிச்சிச்சு. கொடுமை பண்ணிட்டு இருக்கப்போ எப்பெல்லாம் தப்பிச்சு போகணும்னு நினைக்கிறாளோ எல்லா பேய்களும் அவளை சேர்ந்து கொடுமை பண்ண ஆரம்பிச்சிச்சுங்க. கொடுமை பண்ண ஆரம்பிச்சோன்னா பயந்துக்கிட்டு அங்கேயே பேய்களுக்கு பயந்துட்டு உக்காந்துருந்தா தப்பிச்சு போவ யோசிக்கவும் இல்லை. ஆனால் அவள் எப்படி தப்பிக்கணும்னு நினச்சிக்கிட்டும் இருந்தால் அதேமாரி அந்த பேய்களோட கொடுமையை அனுபவிச்சுட்டு இருந்தான். அந்த பேய் ஏமாற்றி தான் இந்த இடத்துலேருந்து போகணுன்னு சொல்லி நார்மலாக இருக்கிற மாதிரி நடித்தா, படிக்கிற மாரி நடித்தா. அப்புறம் படுத்து ஃபேமிலி நினச்சி கதறி அழுவ ஆரம்பித்தா. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் ஃப்ரெஸ்ட்ரேஷன் ஆகி கத்த ஆரம்பித்தா, கதற ஆரம்பித்தா. கத்தி கதறினதுக்கு அப்புறமேட்டுக்கு நினைக்கிறப்ப அந்த பேய் திருப்பி அவளை பிடிச்சி கொடூரம் பண்ணிடுச்சு. அவள் கை நகத்தை உடைக்கிறதும் அவளை அடிக்கிறதும் விரலங்களை உடைக்கிறதும் எவ்வளோ கொடுமை பண்ணிச்சு. அந்த பேய் அவளை கொடுமை பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அவளை சாவடிச்சு போடல, ஆனால் கொடுமை மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அந்த இடத்துல அந்த பொண்ணை தப்பிக்கணும்னு முடிவு எடுத்து ஒரு கூடவை எடுத்து இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்க லிங்க் கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்கள்.